இன்னைக்கு நம்ம லைவ் ட்ரேடு பண்ணி நம்ம லைவ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து லைவ் ட்ரேடு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்குமே ப்ராஃபிட் தான். ஸோ என்ன நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுத்தோன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜூலை 8 நிஃப்டி மார்க்கெட்டு. ஸோ இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எத்தனை மணிக்கு நம்ம ஜூலை மந்த் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 10-7 மணிக்கு. ஸோ இம்பார்ட்டண்டான சப்போர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். 10-7 மணிக்கு நைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்கோன்றதை பாருங்கள். இன்றைக்கி வந்து சிபிஆர் வித் இவ்வளோ. ஸோ நேரோ சிபிஆர், ட்ரெண்டிங் டைப் 1 ஆர் டைப் 2, சிபிஆர் வேல்யூஸு, ரெசிஸ்டன்ஸ் ஆன் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். டிசி அண்ட் பிசி இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் வந்து பியரிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி S1 பிரேக் ஆச்சு அப்படின்னா S2 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ட் S3 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,250 இந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட் ஜோன். இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,200, கடைசி டார்கெட் 24,147 சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் S2 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ 24,250 பிரேக் ஆச்சு. அங்கே தான் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே வரைக்கும் மார்க்கெட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,206 வரைக்கும் போச்சு. அதாவது 200 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சிருந்தோம். 206 வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம எப்படி லைவ் மெம்பர்ஸோட கம்யூனிட்டி லைவ் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விவேப் பிரேக் அவுட் இங்கே கிடச்சிது. ப்ளஸ் S2 கிட்ட மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. ஸோ நம்ம வந்து எந்த ரேஞ்ச் வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,250 புட் ஆப்ஷன் லைவ்ல கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வாங்கினது. ஸோ 155க்கு வாங்கினது. டார்கெட் 176. ஸோ 180 வரைக்குமே போச்சு. 1:1 டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் போச்சு. பட் ஆனால் நம்ம அது ரிவர்ஸ் அங்கே சஸ்டெயின் ஆகாமல் ரிவர்ஸ் ஆனதுனால 15 பாயிண்ட்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம ட்ரேட் ரிசல்ட்ஸ்க்கான ஜேர்னல் இங்கே இருக்குது. இப்போதைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து ஜூலை 1லேருந்து ஜூலை 8 வரைக்குமே ப்ராஃபிட் தான். ஸோ 15 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடிஞ்சு. 20 பாயிண்ட்ஸ் போச்சு, பட் ஆனால் கேப்சர் பண்ண முடியல. நம்ம ரிவர்ஸ் ஆகும்போது 15 பாயிண்ட்ஸில் கேப்சர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே சஸ்டைன் ஆச்சு மார்க்கெட் கொஞ்ச நேரம். ஸோ அதனால புக் பண்ணிட்டோம் 15 பாயிண்ட்ஸ் போதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் 18 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணாங்க. சில பேர் 20 பாயிண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பையிங் ப்ரைஸ் 155 இருந்துச்சு. நம்ம 160 தான் நமக்கு பிளேஸ் ஆச்சு. ஸோ இனிமேல் என்ட்ரி ப்ரைஸ் கரெக்டாக போட்டு எடுக்கணும். ஸோ ஓவராலாக இந்த மந்த் ஆரம்பிச்சதுலேருந்து 2 லாட்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது லாஸ் ஆச்சு அடுத்து அப்படி 3 லாட்ஸ் போவோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் கான்செப்ட் தான். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் இப்போதைக்கு ஒரு 15,900 கிட்ட இருக்குது. ஸோ இது அப்கமிங் டேஸ் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் பயோவில் இருக்குது. ஸோ பயோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூட சேர்ந்து லைவ் ட்ரேட் பண்ணணுனாலுமே நமக்கு டீட்டெயில்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.